குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஜனநாயகம் மதசார்பற்ற நிலை, சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அரசியல் அச்சுறுத்தலின் பெயராலோ ஜனநாயக உரிமையை செழித்து இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்திக்காரர்களை வைத்து வடநாட்டவர்களை வைத்து ஒரு மதவாத பாஜக இங்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழர்களிடத்திலே வாக்குகளை பெற முடியாத நிலையில் இப்பொழுது தமிழ் நிலத்தில் வடவர்களை கொண்டு வந்து இந்திக்காரர்களை கொண்டு வந்து இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்து சுமார் 1 கோடி பேரை அவர்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய சதியை சூழ்ச்சியை பாஜக மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சதியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை தமிழ்நாடு கொள்கை வரவேற்கிறது. இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக நிறுத்தணும். ஏன்னா நீங்க இந்த வாக்காளர் திருத்த பணியை பெரும்பாலான தமிழ்நாட்டில் இன்னைக்கு கலந்துகிட்ட கட்சியெல்லாம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இது தேவையில்லைன்னு நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். ஆகவே அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை நாடி இதை தடுத்து நிறுத்துவோம், மக்கள் மன்றத்திலே நாடி இதை தடுத்து நிறுத்துவோம். இல்லைனாலும் மிகப்பெரிய இந்தியாவில் இலங்கையை போல இலங்கையில் ஈழத்தில் எப்படி மக்கள் சிங்கள குடியேற்றத்தினால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதுபோன்ற நிலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஏற்பட்டு தமிழர்களின் வாழ்வுரிமை பறிக்கப்படுகிற அபாயம் இருப்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழர்கள் என் ஆர்வீர் உறவுகள் இந்த சதியை முறியடிப்பதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் தீர்மானத்தை ஆதரித்து பிஜேபி அல்லது மோடி அரசு கொண்டு வந்த இந்த தீவிர வாக்காளர் திரும்ப சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு மக்கள் ஓரணியில் திரண்டு மாநில அரசியல் கட்சிகள் ஒன்று திரண்டு பாஜகவின் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கணுங்கிறது தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் எடுத்துக்கிறோம். அதை ஆதரிக்கிறோம். நன்றி, வணக்கம்.